வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பைசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது. நெல்லையில் தீபாவளி விற்பனை களை கட்டியுள்ளது. பொருட்கள் வாங்க குவிந்து வரும் பொதுமக்களால் மாநகர பகுதிக்குள் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கும் தகவலை கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். இந்த ஆண்டு தீபாவளி விற்பனை எப்படி இருக்கு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் சொல்றாங்க. கடை தெருவுக்கு பொதுமக்களுடைய வருகை இன்றைய தினம் எப்படி இருக்கு? நாளை மறுநாள் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழல்ல எப்படி காட்சி அளிக்கிறது நெல்லையுடைய கடை தெரு? நெல்லை மாவட்டத்துடைய மையப்பகுதியில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த மையப்பகுதி என்பது வண்ணாரப்பேட்டை பகுதி. இந்த மையப்பகுதிக்கு தான் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இந்த துணி விற்பனைக்காக, துணி வாங்குவதற்காகவும் மற்ற பொருட்கள் வாங்குவதற்காகவும் பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்கள் வருகை தருவது வழக்கம். அந்த பகுதியில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த பகுதியில் பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் வருவதால் கடும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. இந்த சாலையில் பல்வேறு பெரிய துணிக்கடைகளும் அமைந்திருக்கிறது. இந்த சாலையில் உள்ள பெரிய துணிக்கடைகளில் பொதுமக்கள் அதிக அளவு பொருட்கள் வாங்குவதற்காக வந்து செல்கிறார்கள். அதனால் போக்குவரத்து நெருக்கடியும் இருக்கிறது. இதே போல நெல்லை டவுன் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வடக்கரை வீதி, அந்த இரண்டு சாலைகளுமே தற்போது பொதுமக்களின் கூட்டத்தின் காரணமாக அலைமோதி கொண்டிருக்கிறது. தீபாவளி விற்பனையும் களை கட்டியிருக்கிறது. நேற்று மாலை வரை தொடர்ந்து விட்டு மழை பெய்து வந்த நிலையில் சாலையோர வியாபாரிகளும் பெரிய நிறுவனத்தினரும் வியாபாரம் இல்லாமல் இருந்ததாக தெரிவித்தார்கள். தற்போது காலை முதலே வெயில் அடித்துக் கொண்டிருக்கிறது. பொதுமக்களின் கூட்டமும் அதிக அளவு இருக்கிறது. காலை முதலே இந்த விற்பனையும் அதிக அளவு நடந்து கொண்டிருக்கிறது. அதனால பொதுமக்கள் மட்டுமின்றி வியாபாரிகளும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். தொடர்ந்து விற்பனையும் களை கட்டியிருக்கிறது. நாளைய தினம் விடுமுறை என்பதனால பல்வேறு பகுதிகளிலிருந்து சொந்த ஊருக்கு இன்றைய தினம் காலை முதலே திரும்பி இருக்கிறார்கள். இந்த தென் மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் அதிக அளவு வந்திருப்பதால குடும்பமாக அந்த பொருட்களை வாங்கும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கடுமையான போக்குவரத்து நெருக்கடி இருந்தாலும் குழந்தைகளோட குடும்பத்தினர் தொடர்ந்து பொருட்கள் இறுதி நேரத்தில் அந்த விற்பனை செய்யக்கூடிய அந்த பொருட்களை வாங்குவதற்காக அதிக அளவு இந்த கடை வீதிகளில் குவிந்திருக்கிறார்கள். துணிக்கடை மட்டுமல்லாது பட்டாசு கடை, இனிப்பகங்கள் உள்ளிட்ட எல்லா இடங்களிலுமே பொதுமக்களின் கூட்டமாக காணப்படுகிறது. தொடர்ந்து அதிக அளவில் பொதுமக்கள் கூடும் இடங்களில் போலீசார் பாதுகாப்பு பணியும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். சுமார் மாவட்டம் முழுவதும் 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு சிசிடிவி கேமரா மூலம் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு அதாவது சந்திப்பு பகுதிகளிலும், முக்கியமான சந்திப்பு பகுதிகளிலும் தீயணைப்பு வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல போலீசாரும் அதிகளவு அங்கே குவிக்கப்பட்டு இந்த போக்குவரத்து நெருக்கடி இல்லாமல் இருப்பதற்கான அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்த பார்க்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமே வாகனங்கள் ஊர்ந்து வரக்கூடிய நிலை தான் இருக்கிறது. மற்ற நேரங்களில் இந்த பகுதியில் வாகனங்கள் நெருக்கடியே இருக்காத சூழல்ல தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமே வாகனங்கள் ஊர்ந்து வரக்கூடிய நிலை தான் இருக்கிறது. கடை தெருவுக்கு சென்று பொருட்களை வாங்கியவர்கள் ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள். வாகனங்களில் வரக்கூடியவர் ஆங்காங்கே நிறுத்தி கொண்டு அந்த வாகனங்களை பொதுமக்களை ஏற்றியும் இறக்கியும் இருக்கிறதால இந்த பகுதி முழுவதுமே களை கட்டி இருக்கிறது. வியாபாரம், கடைசி நேர வியாபாரமும் சூடுபிடித்திருக்கிறது. நெல்லை மாவட்டம் முழுவதுமே அந்த இருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த மையப்பகுதியில் இந்த பொருட்களை வாங்கி செல்வதால் வண்ணாரப்பேட்டை மற்றும் டவுன் பகுதி பொதுமக்களின் கூட்டமாகவே காணப்பட்டு வருகிறது. கள விவரங்களை விரிவாக விவரித்தமைக்கு நன்றி ராமசுந்தரம். எவ்வளவு போக்குவரத்து நெரிசல் இருந்தாலும், எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக தீபாவளி பண்டிகைக்காக புத்தாடைகளையும் பட்டாசுகளையும் வாங்க குவிந்திருக்கிறார்கள் என்பதை களத்தின் சாட்சியாக நெல்லையில வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பைசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது.